ஹலோ கைஸ். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்துட்டு வீடியோஸ் போடுறேன். இனிமேட்டு வந்து ரெகுலராக போகிற மாதிரி சம் கான்செப்ட் வைஸ் எல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியாஸ் நிறையா இருக்குது. ஸோ இனிமேட்டு ரெகுலராக நம்மளுக்கு வீடியோஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன கான்செப்ட் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா 30 days 30 மாடல்ஸ். ஓகேங்களா? டெய்லியும் ஒவ்வொரு மாடல் எது வேணால் இருக்கலாம். ரிங்கு, ஸ்டெட்டு, இயரிங்ஸு, பென்டென்ட்டு, இந்த மாதிரி செயின் எதாக இருந்தாலும் சரி, டெய்லி ஒரு மாடல் கண்டிப்பாக வந்துடும். ஓகேங்களா? ஃபிக்ஸடாக ஒரு டைமிங்கில் இனிமேல் டெய்லியுமே ஒரு வீடியோஸ் இருக்கும். ஸோ இன்றைக்கி என்ன மாடல் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நவரத்னா ரிங்கு. ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இதை நான் வந்துட்டு ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் கான்செப்ட். 30 days 30 மாடல்ஸ். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரிங்குக்கு சைஸ் வைக்கிறேன். மினிமம் திக்னஸ். ஸோ ஒரு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, எப்பவும் போல் இன்னர் ஐடி, அவுட்ரு ஐடி, இப்படி பண்ணுறது தான். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தது ரெக்டாங்கிள் 0 என்டர் சென்டர்டாக வச்சு நான் பண்ணுறேன். ஸோ சைஸு 10க்கு 10. ஓகேங்களா? தென் இது அப்படியே .5. ஸோ 0.3 1.8க்கு வச்சுருக்கேன். தென் ஆஃப்செட் 1.2. சும்மா நானே எடுத்துக்கிறேன். அப்படி இல்லைனா நீங்கள் ஃபிக்ஸ்டாக வைக்கணும்னா 0.35 வச்சுக்கோங்க. ஸ்வீப் டூ. ஸோ இதில் பிளானர் சர்ஃபேஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி அவுட்புட் வந்துடும். இப்போ இதை அப்படியே ஃபுல்லாக கீழே வைக்கிறேன். ஸ்பெஷல் செலெக்ஷன் பண்ணி பாட்டம் பாயிண்ட்டை மட்டும் எடுத்து நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒயர் கட் பண்ணிக்கலாம். இப்படி கூட பண்ணலாம். ஓகே. தென் இப்போ அவுட்ரு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எக்ஸ்ட்ராக்ட் ஐசோலேட் கவ் கொடுத்து இதுக்கு நேராக எடுத்துக்கிட்டேன். ஓகே. தென் இதை ஆல்ரெடி இருக்க சைஸோடு கம்மி பண்ணியிருக்கேன். இதை எதனால் கம்மி பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு மாடலே பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ அதே சைஸை கொடுத்துட்டேன். இப்போ ஸ்வீப் பண்ணணும். பேத்து ப்ரொஃபைலு. ஓகே. பட் ஆனால் நம்மளுக்கு சைட் வியூ வந்துட்டு இவ்வளோ தேவையில்லை. ரைட். ஸோ இப்போ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, லைன் கமெண்ட் கொடுத்து போத் சைடு வச்சு டோட்டலாக ஒரு 4 mm. ஓகே. இந்த கிராஸ்ட் வந்து இந்த கிராஸ் பிடிக்காம மிரர். ஓகேங்களா? இதை என்ன பண்ணுறோன்னா கேப் அடிச்சுக்கிட்டு ஒயர் கட்டு. ஸோ உங்களுக்கு இந்த வியூ வந்துருச்சுங்களா? இப்போ என்ன பண்ணணும், எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுக்கணும். சேம் ஒயர் கட் தான். ஸோ நம்மளுக்கு இன்னர் சைடு அவுட்டர் சைடு வந்துருச்சு. ஓகே.
தென் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மெயினை ஒரு 0.65 எம்எம்க்கு உள்ளே தள்ளுறோம். இதை அப்படியே மிரர் வச்சுக்கிறேன். ஓகே, அதை உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு வச்சுட்டு எக்ஸஸாக அதை ட்ரிம் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இப்படி இருக்கும். ஓகே, இந்த லைனை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒயர் கட்டு லைனு தெரியுங்களா? உங்களுக்கு இந்த வியூ வந்துடுச்சு. தென் அதுக்கப்புறம் என்ன, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைன் கமெண்ட் கொடுத்து ஆஃபாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த சைடு வச்சுட்டு இந்த சைடு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இந்த பக்கம் வந்துருங்க. இப்போ எதுக்கு டூப்ளிகேட் வச்சு எடுக்கிறேன், இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு. ஓகே, ஷேப் டூ கொடுத்து பார்த்து ஃபைலு. இப்போ எனக்கு இந்த வியூ வந்துடுச்சு. நீங்கள் எதை கிரியேட் யூவிக்காக கொடுக்கலாம், ஆர்எல்ஸ் ஸ்மாஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப்பு எப்படி இருக்கோ அப்படியே வந்துடும். ஓகே, ஒயர் மாற்றிட்டு லைனு மிட் பாயிண்ட் டு மிட் பாயிண்ட்டு, ஆர்க்கு ஸ்டார்ட் பாயிண்ட்டு. உங்களுக்கு பிக்சர் வேணும் அப்படின்னா பிக்சர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஆர்க்கு வரணும். இப்போ ஆர்க்கு அது ரெண்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு இப்படி வச்சுருக்கேன். இப்போ லைனு ஒரே விட்டு 4 பாயிண்ட்டு. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தான் இருக்குது, ஏன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போனால் வீடியோ லென்த் ஆகிடும். வீடியோ லென்த் ஆனால் நிறைய பேர் பார்க்குறது இல்லை. ஓகே, தென் உங்களுக்கு எவ்வளோ கவுண்ட் வேணுமோ மேனுவலாக கூட வச்சுருங்க. இப்போதைக்கு 4 வைக்கிறேன். சேம். இப்போ டூப்ளிகேட் எட்ஜ் எடுக்கிறேன். 4 பக்கமும் எடுக்கிறேன். கொடுத்து ஜாயின் பண்ணிவிட்டு ஒயர் கட்டு. ஸோ எனக்கு இதெல்லாம் தான் வச்சுட்டு கட் ஆகி போயிடுச்சுங்களா? இப்போ 1 2 3 குரூப்பு கிளிப்பு ஃப்ளோ அலாங் சர்ஃபேஸ் ஆப்ஜெக்ட் பேஸு டார்கெட். ஆப்ஜெக்ட் பேஸு டார்கெட். நம்ம சுத்தமாகவே சரியாக வர மாட்டானே. இந்த லைனாக இருந்தால் சூப்பராக வரும். ஃப்ளோ அலாங் கர்வு. ஸோ இப்போ
வேணுங்கிற அளவுக்கு வச்சுட்டு நான் இதை கொஞ்சம் ஸ்கேல் ஒன்றே பண்ணுறேன். எனக்கு உள்ள லென்த்துக்கு கரெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ அப்படியே ஃப்ரண்ட் வியூ வாங்க. இது இங்கே உள்ள இருக்க ஆப்ஜெக்ட் மிரர். ஸோ இது வந்துருச்சு. ஓகே, அதுக்கப்புறம் ஸ்டோன் வைக்கிறது தான். அப்போ அது ரொம்ப சிம்பிள். நான் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளக்இன் யூஸ் பண்ணுறேன். அதை நான் மேனுவலாக கோடு போட்டு வச்சுருக்கேன், எனக்கு எந்த ஷேப்பில் கல் வேணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போ இதை ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜுவல்லரி செட்டிங் இது ஆக்சுவலாக ப்ளக்இன் பார்த்தீங்கன்னா கிராஸ்ஹாப்பர் கோல்டு 7.9.4. உங்களுக்கு ஃப்ரீ வெர்ஷன் வந்துட்டு 6 பாயிண்ட் சம்திங் கிடைக்கும். 6.9 6 இருக்கும். ஏன்னா 7 சீரீஸில் ஃபஸ்ட்டு 7.2 7.1 வரும். ஓகேங்களா? இது அப்படி வச்சுட்டேன். அடுத்தது ப்ராங்கு. ஸோ ப்ராங்குக்கு டயாமீட்ரு ஹைட் வந்துட்டு 1 mm யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மீதியெல்லாம் அப்படியே இருக்கட்டும். டாப் வியூ வந்துட்டு இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஸோ இப்போ இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு மிரரு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டு குரூப். அதை வச்சு மூவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் இப்போ இதை ஹைட் பண்ணிக்கிறேன். செலக்ட் கர்வ்ஸ் கொடுத்து கர்வ்ஸ் எல்லாத்தையும் குரூப் பண்ணி ஹைட் பண்ணிக்கிறேன். தென் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது கட் பண்ணணும் கீழே. ஓகே, ஸோ அப்போ அதுக்கு கட்டர் வேணும். இதையும் குரூப் பண்ணிவிட்டு கட்டர்ஸில் வந்தீங்க அப்படின்னா இந்த கட்டர்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு கீழே ஹைட்டு வரணும். ஸோ அதனால் இந்த ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த டூல் இந்த ப்ளகின் பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகேங்களா? உங்களோட ரெஸ்பான்ஸ் பொறுத்து. ஸோ உங்களுக்கு தனியாக வேணும்னா எனக்கு கமெண்டில் இது பண்ணுங்கள். இருக்கிறே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ளகின் இது. ஓகேங்களா? உங்களுக்கு அப்படியே செட்டிங்கோட வந்துடும். ஸோ டடா, ரிங்கை வந்து நம்ம முடிச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ நான் இது கலரிங் பண்ணணும், அதாவது ரெண்டரிங் பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் ஒரு கலர், இதெல்லாம் ஒரு குரூப், இங்கே ஒரு குரூப் இருக்குது. என்கிட்ட ரெனா கோல்டு இருக்குது. ஸோ நான் ரெண்டரிங் ஃபஸ்ட்டு ஸ்டோனு, குவாட்ஸு, தென் மெட்டல் 22K. ப்ராங் நீங்கள் ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ட்ரை பண்ணுறீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போது ரெண்டரிங். ஸோ டாப் வியூவில் வந்துட்டு இது உங்களுக்கு சென்டர் வந்துட்டு ஒயிட் கலர் தெரியும், பட் ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு ரிங்கு. ஓகே,
ஸோ சிம்பிளான ஒரு நவரத்னா ரிங்கு. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என் வாட்ஸ்அப் நம்பரு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஏதாவதுனா கால் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதோட வெயிட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 68 × 7 9.6 கிராம் வரும். ஸோ எல்லாம் ஃபைலிங் பஃபரிங்லாம் போக ஒரு 9 கிராம்ஸ் கொண்டு வரலாம் அந்த ரிங்கு. ஏன்னா நம்மளுக்கு எந்த வெயிட் கம்மியாக வேணும் அப்படின்னா இந்த அகலம், இந்த சைடு அகலம், திக்னஸ்ஸு இதெல்லாம் வச்சு நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ தேங்க்யூ. ஸோ இனிமேட்டு ரெகுலராக ஒரு வீடியோ டெய்லியும் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இனி உங்களுக்குன்னு ஏதாச்சும் ரிக்வெஸ்ட் இருந்தாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அந்த அந்த பர்டிகுலரான மாடலை வந்து நம்ம பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் கூட. ஓகே. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் வந்துட்டு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்களா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே. தேங்க்யூ கைஸ்.